ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ஈரான் மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு கண்டனம். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் குவிக்கப்பட்டுள்ள துணை ராணுவ படையினர். குற்றச்செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் கொடி அணிவகுப்பு. விமான பயணத்தில் சலுகை வழங்குவதாக தனியார் நிறுவன ஊழியரிடம் 1.25 லட்சம் ரூபாய் மோசடி. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் வெயில் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்க ஏகாதிபத்திய தாக்குதலை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீதான அமெரிக்க யுத்தவெறி தாக்குதலை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசின் போர் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பள்ளி மாணவ மாணவிகள் பலியானதை கண்டித்தும் அனைத்து சர்வதேச ஒப்பந்தங்களையும் அமெரிக்கா மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஐரோப்பிய நாடுகள் போர் தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்தி வரும் நிலையில் அமெரிக்காவின் தொடர் யுத்தவெறி தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஈரான் மீதான கொடூர ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதுடன் இந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சட்டமன்ற தேர்தலையொட்டி துணை ராணுவ படையினர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றனர். வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் கட்சிகள் மும்முரமாக உள்ளன. தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பொது அமைதியை பேணுதல், குற்றச்செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தேர்தலின் போது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக துணை ராணுவ படையினர் புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சுதி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் ஜெய்சங்கர், கார்த்திகேயன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்கள், காவலர்கள் 3ஆம் தேதி இரவு கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தினர். பெரிய கடை காவல் நிலையம் முன்பிருந்து தொடங்கிய அணிவகுப்பு ஆம்பூர் சாலை, SV பட்டேல் சாலை, அண்ணா சாலை, குமரகுரு பள்ளம், கோவிந்த சாலை, மறைமலையடிகள் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவு பெற்றது. இதேபோல வெளியனூரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி காவல் ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் துணை ராணுவத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் கொடி அணிவகுப்பு சென்றனர். வெளியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகிப்பள்ளி வழியாக சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.
விமான பயணத்தில் சலுகை வழங்குவதாக கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் 1.25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சமூக வலைதள பக்கத்தில் விமான நிறுவனம் ஒன்றில் உறுப்பினர் அட்டை பெற்றால் விமான பயணத்தின் போது சலுகைகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததைக் கண்டு உண்மை என்று நினைத்த அவர் அந்நிறுவனத்தின் உறுப்பினர் அட்டையை பெற்றார். இதையடுத்து அவருக்கு 3000 ரூபாய் கிடைத்துள்ளது. இந்நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்டு எதிர்முனையில் பேசிய அவர் லிங்கை அனுப்பி அதில் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்யும்படி கூறியுள்ளார். உடனே அவரும் வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பினார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 1,20,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் நூதன மோசடி குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல திருக்கனூரைச் சேர்ந்தவரிடம் 90,000 ரூபாய், லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவரிடம் 4,000 ரூபாய், திருக்கனூரைச் சேர்ந்த பெண்ணிடம் 25,000 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களில் மற்றும் 7 நபர்களிடம் 2,50,000 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரையிலான நாட்களில் வறண்ட வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மார்ச் 7ஆம் தேதி முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் மார்ச் 6ஆம் தேதி முதல் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து காணப்படுகிறது. சில பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்பட்டாலும் பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தொடங்கிய யாத்திரையை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்ரா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை மக்கள் சுற்றி பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 70 பேர் கொண்ட குழுவினர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து 3ஆம் தேதி இரவு சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டனர். இதற்கான நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று ரயில் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் முத்தம்மா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 8 நாள் பயணமாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த யாத்திரை அம்பேத்கர் வாழ்ந்த இடமான சையத்ய பூமி, திக்ஷா பூமி, பீம் ஜென்ம பூமி மற்றும் மகா பரிவர்த்தன் பூமி ஆகிய இடங்களை பார்வையிட உள்ளனர். அவர்கள் வருகிற 10ஆம் தேதி மீண்டும் புதுவை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் அவர் செய்கின்ற அந்த பணிகள் எல்லாம் அப்படிப்பட்டவருடைய நிலை என்பது வேறுபட்ட ஒரு நிலை. அவர்கள் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள். அப்படி உயர்ந்தவர்களுடைய தரிசனங்கள் என்பது மிக மிக தேவையான ஒன்று. நாங்கள் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம், முதியோர்களுக்கு மட்டும். இந்த வயசில் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுச்சேரி அரசாங்கம் டாக்டர் அம்பேத்கர் நினைவுக்காக, அவர் வாழ்ந்த இடங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் யாத்திரை உங்களுக்கு நீங்கள் திரும்பி வந்து இதில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துருவோம். சந்திர கிரகணம் நிறைவு பெற்ற நிலையில் புதுச்சேரி அடுத்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன.
சந்திர கிரகணத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள முக்கிய கோவில்களின் நடை 3ஆம் தேதி காலை முதல் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவு பெற்ற நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலின் நடைகள் திறக்கப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பிரதம மந்திரியின் ஏக்தா மால் திட்டம் புதுச்சேரியில் 128 கோடியில் அமைக்கப்பட உள்ளதாக அரசின் திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் வணிகம் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் மத்திய அரசின் 128 கோடி நிதியுதவியுடன் பிரதம மந்திரியின் ஏக்தா மால் அமைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்காக மத்திய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் முழு தொகையையும் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட 4.7 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளதாகவும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு முதல் கட்டமாக 64 கோடியை விடுவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை சரியான தளம் கிடைக்காத கைவினைஞர்களுக்கு ஒரு முதன்மையான இடத்தில் நிரந்தர இடத்தை இது வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடைநிலை உற்பத்தியாளர்களான நெசவாளர்கள், குயவர்கள், பிரம்பு வேலை செய்வோர் மற்றும் தோல் கைவினைஞர்களுக்காகவே இந்த மால் அமையப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாலும் அந்தந்த மாவட்டத்தின் தனித்துவமான தயாரிப்புகள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கான பிரத்யேகமான விற்பனை மையமாக திகழும் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாடிக்கையாளர்கள் வரை அனைவரும் எளிதாக பயன்படுத்தும் விதமாக டிஜிட்டல் திரைகள் மற்றும் பல மொழிகளில் பலகைகள் வைக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான ஒரு உள்கட்டமைப்பு உருவாக்குவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,080 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,920 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.